ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 3/4 கிலோ மீன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு சில மீனுக்கு வந்து நம்ம அந்த தலைப்பகுதியும் சேர்த்து போட்டு குழம்பு வச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானோன்னே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் கொஞ்சம் சவந்து வரணும், அவ்வளோதான். இப்போ இதிலையே ஒரு 10-15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். மீன் குழம்புக்கு வந்து நமக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் உங்களுக்கு நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே 2 தக்காளி நல்லா பழமான தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி சேர்த்தோம்னா உங்களுக்கு வந்து புளிப்புத்தன்மை நல்லாவே இருக்கும் மீன் குழம்புல. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவும் வதங்கிடும், அதனால் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வீட்டிலே அரைச்ச ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கின குழம்புத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 கிலோ மீன் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு கூடவோ குறைச்சவோ குழம்புத்தூள் தேவைப்படும். உங்கள்கிட்ட குழம்புத்தூள் இல்லைன்னா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள்லாம் தனித்தனியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு செய்யும்போது உங்களுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா ஒரு மணமாக இருக்கும். பாருங்கள், இப்போ மசாலாவெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம புளி கரைச்சல் சேர்த்துடலாம். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி மாங்காய் சேர்த்து செய்ய போகிறோம் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் புளி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஏன்னா நல்லா புளிப்பு மாங்காய்ன்றதுனால கம்மி பண்ணியிருக்கேன். நீங்கள் மாங்காய் சேர்க்காமல் செஞ்சால் கொஞ்சம் அதிகமாகவே புளி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு குழம்பு வந்து ஒரு 6-7 நிமிஷம் நல்லா திறந்து பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதித்து நல்லா அந்த மாதிரி வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து குழம்பு நல்லா மணமாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். மீன் போடுறதுக்கு முன்னாடியே குழம்பு நல்லா கொதிச்சா தான் எப்போவுமே குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ நான் மீனை சேர்த்துடலாம். இப்போ மீன் எல்லாம் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம வந்து மீன் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு பிறகு தான் நம்ம மாங்காய் சேர்க்கணும். ஏன்னா மாங்காய் வந்து உடனே கரைஞ்சிரும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். திரும்பவும் இதை மூடி போட்டுடலாம். இப்போ நம்ம திறந்துடலாம். பாருங்கள், மீன் போட்டு குழம்பு நல்லா கொதிக்குது. ரொம்ப போட்டு கிண்டிடக்கூடாது. இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துடலாம். நான் வந்து அதிகமாக மாங்காய் சேர்க்கல, ஒரு 5 பீஸ் மட்டும் மாங்காய் சேர்க்குறேன். இப்போ மாங்காய் சேர்த்தாச்சு. இப்போ இதிலையே ஒரு 2-3 பச்சை மிளகாய். இப்போ அதை அப்படியே ஒரு மூடி வச்சு ஒரு 4 நிமிஷம் மட்டும்தான் நம்ம கொதிக்க விடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விடணும், மீன் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். ஒரு 4 பாருங்கள், இப்போ ஒரு 4 நிமிஷம் நான் வந்து மீன் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். நான் வந்து குழம்பு வந்து கொதிக்க வச்சு நல்லா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். இது வந்து கரண்டியை போடாமல் இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுறணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா கொதிக்க வச்சதுக்கு பிறகு நம்ம மீன் சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப மணமாகவும் இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி ஈஸியாக நல்ல சுவையாக மீன் குழம்புக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் நம்ம ஆற விட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா குழம்பு வந்து நல்லா திக்காயிடுங்க. இந்த மாதிரி நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.